ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். கந்தன் மலையா சிக்கந்தர் மலையா, இதுதான் பிரச்சனையே. திருப்பரங்குன்ற விவகாரம். நாம் இதை பத்தி பிராடா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, பாஜக இஸ்லாமிய மக்களின் மீது வெறுப்பை செலுத்தி அதன் மூலமா பெரும்பான்மை சமூகங்கள் மேல ஒரு நல்ல ஆதரவை தேடி பல மாநிலத்துல ஆட்சியை பிடிச்சிருக்கு. இந்தியாவில் பாஜக ரொம்ப டெவலப் ஆச்சு. இன்னைக்கு தொடர்ந்து இது 15வது ஆண்டு, 3வது முறை ஆண்டுகிட்டு போகுது அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் இஸ்லாமிய எதிர்ப்பு தான். இஸ்லாமிய ஒழிப்புனே உழைக்கலாம். அந்த ஒழிக்கிறதுக்கான திட்டங்களை பாஜக சரியா செஞ்சிட்டு வருது இந்தியா முழுவதும். அதே பிரச்சனைய தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நீ அண்ணாமலையிலிருந்து நீ எல்முருகனிலிருந்து எல்லாருமே அந்த அந்த மதவாத பிரச்சனைய நீங்க கையில் எடுத்து பேசுறது தான் அவங்களுடைய வேலை. அந்த வேலையை தான் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல அவங்க செம்மனே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மதுரை மண்ணிலோ, அதுவும் இந்த திருப்பரங்குன்றம் மண்ணிலோ அங்க இருக்கிற இந்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் எங்களுடைய சகோதரர்கள், அவங்க பாட்டுக்கு போவாங்க, அவங்களுடைய வழிபாட்டுகளை அவங்க செய்வாங்க, நாங்கெல்லாம் அங்க சாப்பிட போவோம். இதே நான்வெஜ், அதாவது ஆடு கோழியை எடுத்து போய் அந்த மலை மேல் இருக்கிற தர்காவில் அவங்க படைக்கிறாங்க. அவங்களோட நேர்த்திக்கடனை அவங்க செலுத்துறாங்க. அந்த அந்த நேர்த்திக்கடன் செலுத்தின அந்த கறியை அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அங்கேயே சமைச்சு அங்கேயே உண்ணுவதுதான் அவங்க அங்க வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அவங்க கிடா வெட்டி விருந்து போடுறாங்க. அது ஒரு குடும்பம் கிடா வெட்டுதுன்னா எல்லாராலையும் அந்த ஒரு கிடாவை சாப்பிட முடியாது. அப்போ அந்த வழியா போறவங்க வர்றவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. நிறைய பேர் இங்கிருந்து போய் சாப்பாடு சாப்பிட்றாங்க. இந்த மலை மேல ஆடுகளையும் மாடுகளையும் இந்த கோழி இது எல்லாத்தையும் இங்கிருந்து எடுத்துட்டு போகணும்ல. எடுத்துட்டு போனாதான் நாங்க வெட்ட முடியும். பிடிச்சிட்டு போக முடியாது. சப்போஸ் தூக்கிட்டு போகணும். இதை தூக்கிட்டு போறதுக்குன்னே ஒரு கூலிகள் இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு பணம் கொடுத்து இந்த ஆட்டை அவங்க மேல ஏற்றி விட்டு ஆடு அவங்க தோல்ல தூக்கிட்டு இங்க இருந்து மேல கொண்டு போய் கொடுத்தா அந்த ஆட்டுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு. அதாவது இந்த தர்காவுக்கு போறவங்க அதை ஒரு அதுக்கு கீழே நிறைய பேர் இந்த சமூகங்கள் அது ஒரு பொருளாதாரமா அவங்க செய்யறாங்க. அப்போ விசேஷ காலங்கள்ல நிறைய பேர் அந்த ஆடு கோழி சுமக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மிக தெளிவாக புதிய தலைமுறைக்கு கொடுத்த பேட்டிகள்ல அங்கங்க பைட் எடுத்திருக்காங்க. தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, நாங்க பிரச்சனைக்கான ஆளுங்க கிடையாது, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரச்சனைகள்லாம் வெளியூருக்காரனை கொண்டாந்து இங்க இறக்கி பிரச்சனை பண்றாங்க, அதுதான் பிரச்சனை, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெளிவா புதிய தலைமுறை சேனலுக்கு கொடுத்த பேட்டிகள்ல பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. இந்த விஷயங்கள் அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போதுதான் தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒருமைப்பாடை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்குது அப்படிங்கிறது நம்ம பூரிப்படி. நீங்க நம்ம ஆளுங்க சாதாரணப்பட்ட ஆளும் கிடையாது. இங்கிருந்து நேரா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், சிவன் கோயில் சாமி கும்பிடுவாங்க. மறுபடியும் அங்கிருந்து அப்படியே வேளங்காணி போவான், அங்க இருக்கிற மாதாவை வழிபடுவான். மறுபடியும் அங்கிருந்து நாகூர் தர்காவுக்கு போவான், அங்க போய் அங்கேயும் வழிபடுவான். அவனுக்கு என்ன தெரியுமோ, எப்படி சாமி கும்பிடணுமோ அப்படி எல்லா சாமியும் கும்பிடுவான். அவனுக்கு இந்த சாமி கும்பிடணும், இதை கும்பிடக்கூடாது, இது சரியில்லை, இது சரியாது, அதெல்லாம் இல்லை, எல்லாம் கடவுள். அந்த மாதிரி கும்பிட்டு பழகினவன் நாம. நீங்க அந்த பக்கம் சவுத் பக்கம் எல்லாம் போயிட்டீங்கன்னா கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் கலந்துப்பாங்க. பொண்ணு அங்கிருந்து இங்க கொடுப்பாங்க, இங்கிருந்து அங்க கொடுப்பாங்க. அவங்க நீ கிறிஸ்தவன் நீ இந்து அப்படிங்கிற பாகுபாடே இருக்காது. கிறிஸ்தவர்கள் இந்துக்களுக்கு பெண் கொடுப்பாங்க. இது சாதாரணமா நடக்கும். ஒரே குடும்பமா இருக்கும், அண்ணன் தம்பி இருப்பாங்க. ஒருத்தர் கிறிஸ்துவரா இருப்பாரு, ஒருத்தர் இஸ்லாமியரா இருப்பாரு, ஒருத்தர் இந்துவா இருப்பாரு. இதெல்லாம் அங்க சவுத்துல அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. அப்போ ஒண்ணுமுன்னா வாழ்ந்து சொந்தங்கள் போல வாழ்ந்து சாமிங்கிறது இங்க இருக்கிற 1000 லட்சக்கணக்கான சாமி இருக்குது இந்துக்களுடைய சாமி. அந்த சாமியோட லிஸ்ட்ல இந்த அல்லாவையும் ஏசியையும் சேர்த்துக்கிட்டவங்க யாரு உலகத்திலேயே அப்படின்னா நம்ம இந்துக்கள் தான். அப்போ இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் விவகாரத்துக்கு 144 தடை போட்டு அந்த பிரச்சனைய அந்த போராட்டத்தை நிறுத்துறதுக்கு அரசாங்கம் வேலை செய்யுது. போலீஸ் அங்க இருக்கிற போலீஸ் அந்த வேலையை செய்யுது. ஆனா 144 போட்டிருக்கிறோம் தெரிஞ்சு திருப்பூர்ல இருந்து பஸ்ல பணம் கொடுத்து, ஆட்களுக்கு பணம் கொடுத்து, பொதுவா இந்த
அரசியல் கூட்டங்களுக்கு தான் இதெல்லாம் பணம் கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு போறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி போராட்ட களத்துக்கு ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து போராட்டத்துல கொண்டு போய் இறக்கி விடுற ஆளுங்க. இங்கிருந்து போறவன் தான் அங்க பிரச்சனையா இருக்கிறான். அவன் தான் போய் பாஜக கொடியும் காவி கொடியையும் வச்சு போராடுறான். நல்லா நினைச்சு பாருங்க, காவி கொடி வச்சு போராடுறான். நான் காவி கட்டுறேன், நான் காவி தான் இந்துக்களுடைய நிறம், என்னமோ உங்களுடைய வண்ணத்தை நீங்க அடிச்சுட்டு போங்க. பாஜக என்பது கட்சி. கட்சி எந்த மதம் சாராத எந்த சாதி சாராத செயல்படணும். கட்சின்னு அப்படித்தான் இருக்கணும். ஆனா இவங்க மதத்தையும் சாதியையும் பேசியே வளர்ந்தவனுங்க. அந்த மதத்தையும் சாதியையும் வச்சுதான் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இவங்களுடைய கால் பதிச்சுக்கிட்டே போறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இவங்களால எதையுமே ஒரு ஆணையும் புடுங்கவே முடியல. கடைசி வரைக்கும் ஐபிஎஸ் இறக்குனாங்க, நீங்க தமிழிசை இறக்குனாங்க, அந்த வேல் யாத்திரைன்னு எல்முருகன் நடந்த அப்படி. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியா அந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. 1931, 32லயே அதுக்கான தீர்ப்பு வந்துருச்சு. வெள்ளக்காரங்காலத்திலேயே அதை இவங்க சிக்கந்தர் தர்கா, இந்த தர்காவுக்கு இவங்க இப்படி வழிபடலாம், அவங்களுடைய இடத்துல அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு தீர்ப்புகள்லாம் வந்துருச்சு. இந்த தீர்ப்பெல்லாம் மேற்கால்கள் காட்டி எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மக்களோட மக்களா தர்காவும் இருக்குது, அங்க கோயில்களும் இருக்குது, அங்க சமண குகையும் ஒண்ணு இருக்குது. அப்போ மலை என்பது யாருக்கும் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் பொது. அவங்கவுங்க கோயில்ல அவங்கவுங்க கும்பிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்தா வேலையே கிடையாது. இதுதான் அங்க நடக்க வேண்டிய விஷயம். ஆனா இத அப்படியே போதாகாரமா. இப்ப இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இந்த எச்சகல பையன் எச்ராஜா இருக்கிறான் பாத்தியா, அவன் தான் ட்விஸ்ட். அவன் சொல்றான், பாபர் மசூதியை இடித்து தள்ளிவிட்டு அங்க எப்படி ராமர் கோயிலை கொண்டு வந்தோமோ, எப்படி இஸ்லாமிய மக்களை ரத்தத்தால் அந்த கோயிலை கட்டப்பட்டதோ, எப்படி கட்டப்பட்டது, அங்க இருக்க எத்தனை இஸ்லாமியர்களை நீங்க கொன்னீங்க, கலவரத்தில் எவ்வளவு இஸ்லாமியர்கள் இறந்தாங்க, எத்தனை இஸ்லாமியர் பெண்கள் கற்பிழந்தாங்க, இதெல்லாம் மதுரையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். என்ன தெரியுமா? ஒற்ற வரியில, இவ்வளவு விளக்கமா சொல்லல, ஒற்ற வரியில ஒரே ஒரு தீர்வு தான், ரீலொகேட்டட் த தர்கா. இது என்ன ரீலொகேட் பண்றதுக்கு? என்ன ஓட்டு பொட்டி பிடிக்கா தூக்கிட்டு போய் பக்கத்து ரூம்ல படுக்கிறதுக்கு? தர்கா கோயில் அங்கே மசூதி இருக்குது, தர்காவும் இருக்குது, அதை என்ன உடச்சுதான் எடுத்துட்டு போகணும். உடச்சி தூக்கிட்டு தலைமையில வச்சுட்டு போக முடியுமா? எச்ராஜாவை கூப்பிட்டு அவன் தலைமையில எடுத்து வைங்க முடியுமா? உடைச்சி அதை சுக்குநீரா உடைக்கணும். அப்போ பாபர் மசூதி எப்படி உடைத்தமோ அதே மாதிரி இந்த தர்காவையும் உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நாய் கக்கிட்டு போயிருக்கான். அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள மதச்சார்பன்மையற்ற தமிழ்நாடா இருக்குது. இந்த மதச்சார்பன்மையற்ற தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும். இந்த தமிழ்நாட்டுல சாதாரணமா வாழ்றான். ரம்ஜான்னா இங்கிருந்து இந்துக்கள்லாம் இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு போய் அங்க போய் பிரியாணி வாங்கி சாப்பிட்றான். இங்க தீபாவளி பொங்கல்னா அவன் போற இவன் வீட்டுக்கு வந்துடுறான், இவன் அவங்களுக்கு சாப்பாடை போடுறான், சாப்பிட்றான். ஒன்னா இருக்கிறானுங்களே, இவனுங்களை எப்படி பிரிக்கிறது? இவனுங்களை என்னைக்கு நம்ம பிரிக்கிறோமோ அன்னைக்குதான் தமிழ்நாட்டை ஆள முடியும். தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் இன்னைக்கு முதல் வீடு முருகனை அவங்க தொற்றுக்கிறாங்க. இந்தோனேசியால போய் மோடி அரோகரா முருகா அப்படின்னா அப்படி நான் அப்பயே நினைச்சுக்கிட்டேன், என்னடா இது காரணம் இல்லாத மோடி எதையும் பேச மாட்டாரு. இங்கிருந்து இந்தோனேசியா போய் அங்க போய் அரோகரா முருகான்னு தமிழ்ல சொல்லியிருக்கிற அப்படியே, இதனால பிரச்சனை வருமோ அப்படின்னா, அந்த ஆள் அங்க வாயை திறந்து அரோகரானா அப்படி திருப்பரங்குன்றத்துல அரோகரானா ஆரம்பிச்சுட்டாங்க. ஹிந்துக்களுக்கும் ஹிந்துத்துவாக்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹிந்து வேறு ஹிந்துத்துவா வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இந்துத்துவா அப்படிங்கிறது தீவிரவாத சக்தி. தன்னுடைய கொள்கைக்காக எத்தனை உயிர்களை வேண்டாலும், எத்தனை பெண்களை வேண்டாலும், கற்பை வேண்டாலும் சூறையாடக்கூடிய அமைப்பு தான் அந்த இந்துத்துவா. இந்த துவாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பில்கிஸ் பானுவை ரேப் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அது இந்துத்துவா. பாபர் மசூதி இடிச்சு எண்ணற்ற இஸ்லாமியர்கள் கொண்டு குவித்தாங்க இல்லையா, அது இந்துத்துவா. மணிப்பூர்ல பெண்களை அம்மனமா நடக்க வச்சு தேவாலயங்களை எல்லாம் இடிச்சாங்க இல்லையா, அது இந்துத்துவா. இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா இருக்கிற மத கலவரத்தை தூண்டுனது எல்லாம் இந்துத்துவா.
உங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு உதாரணம், நல்ல உதாரணத்தை சொல்றேன். மகாத்மா காந்தி இறந்து போறார். சுட்டவன் நாதுராம் கோட்சே என்கிற இந்து தீவிரவாதி, அதாவது இந்துத்துவ தீவிரவாதி. ரைட்டா? இப்போ சுட்டவன் இந்துத்துவக்காரன், அவன் இந்துவை சார்ந்தவன். ரைட்டா? என்ன சொல்லணும்? செய்தி என்னவா வரணும்? மகாத்மா காந்தியை சுட்டவன் இஸ்லாமியன்னு வருது செய்தி. நீங்க எடுத்து பாருங்க, வரலாற்றுல இஸ்லாமியர் மகாத்மா காந்தியை கொன்று விட்டார் அப்படிங்கிறது தான் வருது. ஆனா கொன்னது இந்துத்துவக்காரன். இந்த செய்தி ஏன் இவ்வளவு திருத்தம் திருத்தமா இத்தனை வாட்டி இதை பதிவிடுறான் அப்படின்னா, மகாத்மா காந்தி மேல உண்மையிலேயே பற்று இருக்கிற பெரும்பான்மை சமூகங்கள், இஸ்லாமியர்களுக்கும் அவரை பிடிக்கும், ஆனா பெரும்பான்மை சமூகம் யாருக்கு இந்தியாவுல? இந்துக்கள். இந்த பெரும்பான்மை சமூகங்கள் மகாத்மா காந்தியை கொன்ற ஒரு இஸ்லாமியனை எப்படி உயிரோடு விடுவது? அப்போ இஸ்லாமியனை வந்து இந்த வெறி பிடித்து இவன் தீவிரவாதியா இருக்கிறான், இந்த தீவிரவாதி எல்லாத்தையும் ஒழித்து கட்டணும் அப்படின்னு இவனுங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கத்தியை தூக்கி கிளம்புவானுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களையும் கொன்று குவிப்பார்கள். அதன் மூலம் தனி இந்து நாடு கொண்டு வந்து விட வேண்டும். இந்த சோசியலிச நாடு அப்படின்னு சொல்ற இந்தியா இருக்கக்கூடாது, இந்துக்களுக்கு தனி நாடாக இருக்கணும் இந்தியாவே அப்படிங்கிற அந்த அஜந்தாவில் மகாத்மா காந்தியுடைய கொலையை கூட இவங்க மத அரசியலுக்காக பயன்படுத்திய கும்பல் தான் இந்த RSS கும்பல். இந்த RSS இருந்துதான் பாஜக என்ற கட்சியை உருவாச்சு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அப்போ திருப்பரங்குன்றம் விவகாரத்திற்கு மதுரை வாழ் மக்களை நாம கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு தெரியும் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் யாருன்னு, உங்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்கள் எல்லாம் யார் யார் வழிபடுறாங்க அப்படின்னு. வழிபடுறவன் காடு கோழி இதெல்லாத்தையும் வெட்டி கைலாசநாதர் கோயில் வாசல்ல சமைச்சு சாப்பிட்டா அது தப்பு. அவன் அவனுடைய எல்லையில, அவனுடைய காம்பவுண்டுக்குள்ள, அவனுடைய கோயில் முன்னாடி வெட்டுறான், அவன் அங்க சமைக்கிறான், அங்க 4 பேத்துக்கு போடுறான், அவன் சாப்பிட்றான், யாருக்கும் இடையூறு இல்லாத அவன் பாட்டுக்கு இறங்கி வந்துட்டு போயிடுறான். உண்மையிலேயே சாமி கும்பிட போறவன் எல்லாம் மன அமைதிக்காக கும்பிட போறவன் தான். தனக்கு மனசில் இருக்கிற பிரச்சனைய கடவுள்கிட்ட சொல்லி அந்த மன அமைதிக்காக தான் அவன் போறான். இது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமியர்களாக யாரா இருந்தா அந்த அமைதியை தேடிதான் கடவுள்கிட்ட போறான். அமைதியை தேடி போறவன் வன்முறைக்கு வருவானா? கிடையாது. ஏதாவது வன்முறைக்கு வந்திருக்கிறாங்களா? வரலாற்றில் ஏதாவது இருக்குதா? ஏற்கனவே இந்துக்கள் மேல இஸ்லாமியர்கள் தாக்குதல் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்க? இன்னும் கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இல்லவும் இல்லை. அப்போ அவனை நாம அடிச்சு, அவனை நம்ம அவனுடைய கோயிலை இடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ப இடிக்கிறதுக்கும் அவனை அடிக்கிறதுக்கும் தூண்டுற சக்தி தான் இந்த எச்ச பையன் எச்சராஜா. இந்த எச்ச பையன் எங்கிருந்து வந்தவன்? பிஜேபியில இருந்து வந்தவன். நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறவர்கள் யாருன்னா பிஜேபி. ராம் கிரிட்டிக் சொந்தங்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, சீமான் என்ற பொறுக்கி பையன் இனவரியை தோன்றான். மொழி அதை வச்சு இனவரி, அந்த இனம் எந்த சாதியில ஓட்டிட்டு இருக்குது, அந்த சாதிகள் எல்லாம், அந்த மொழி பேசக்கூடிய சாதிகள் எல்லாம் ஒன்றிணைத்து அதன் மூலியம் வெறிய கிளப்பான். தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் இது எது சிறந்தது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை மூட்டி, அதனால இன்னைக்கு சீமான் எங்கேயோ இருக்கிறாள், படம் எடுக்க தகுதியே இல்லாத நாய், அந்த நாய் இன்னைக்கு அவனுடைய சொத்து மதிப்பு பல கோடி. எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி சாதி மதத்தை வைத்து அரசியல் செய்கிற அரசியல் கட்சி பாஜக. இதெல்லாம் இருக்கு. எவனுமே தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ கல்லூரிகள் இருக்கு, இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இது எப்படி இவ்வளவு கல்லூரிகள் வந்துச்சு? யாரையா யோசிக்கிறோமா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி இருக்குது, ஒவ்வொரு பொறியியல் கல்லூரி இருக்குது, ஒவ்வொரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலை அறிவியல் கல்லூரி இருக்கு, இவ்வளவு இருக்கு. தொழிற்கல்வி இருக்கு, நிறைய படிப்பு இருக்கு. படிக்கிறதுக்கு அரசு உதவி செய்யுது, அரசு பல திட்டங்களை வகுக்குது, எவ்வளவோ விஷயங்கள் படிப்பதற்கு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மூட நம்பிக்கை, புனிதம், திருப்பரங்குன்றம் அழுக்கை போச்சு, உக்காந்துட்டு கழுவுங்க. ஹெச்ராஜா நல்லா சோப்பாயில் வாங்கிட்டு கொடுக்குறேன், ஒரு பிரஷ் மொத்தமா திருப்பரங்குன்ற மலையை நீ உக்காந்துட்டு தேய்ச்சி கழுவு.
புனிதத்தை போக்கு. இல்லைன்னா கொண்டாந்து கோமியம் லிட்டர் கணக்குல வண்டியா கொண்டாந்து கோமியத்தை போட்டு மாட்டு மூதத்தை தெளிச்சு அந்த புனிதத்தை வந்து நீ கொண்டு வா. சரியா? புனிதமை அசுத்தமை போச்சு அப்படிங்கிறான்ல. பைத்தியகார பசங்க இந்த மூட நம்பிக்கைய மனசுல மண்டையில செலுத்தி மண்டை மழுங்கி போயிடும், சிந்திக்க விடாது. இதே மதுரையில எய்ம்ஸ் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அடிக்கல் போட்டு போனாங்க. இது வரைக்கும் அந்த எய்ம்ஸுக்கு பணமும் ஒதுக்கல. 10 வருஷமா நம்மளை எல்லாம் ஏமாத்துறாங்க, நம்ம கழுத்தை அறுக்குறாங்க, நம்மளுடைய ரத்தத்தை குடிக்கிறாங்க பாஜக. ஏன் அந்த மாதிரின்னா நம்மளுடைய வரி பணம் தான் இந்தியாவிலேயே அதிகம். நாம தான் அதிகமா கொடுக்குறோம் வரி பணம். முன்னேறிய மாநிலமான தமிழ்நாடு அவ்வளவு பணத்தையும் நம்மகிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு நமக்கான பணமும் தர மாட்டேங்கிறான். சரி, ஏதாவது ஒரு வகையில அவனாச்சும் நம்மளுக்கு ஏதாவது நன்மை பண்ணுவான். அப்ப எய்ம்ஸ் கொண்டு வந்தானா ஏதாவது உயர்மட்ட சிகிச்சைகள்லாம் எய்ம்ஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது அப்படின்றது ஒரு பெருமையா இருக்கும். கொண்டு வருவாங்களான்னு பார்த்தா இது வரைக்கும் ஒரு செங்கல் இருந்தது, ஒரே ஒரு செங்கல், அதையும் உதவி எடுத்துட்டு வந்துட்டா. அப்படி அது வந்து சுத்தமா எய்ம்ஸ் ஒண்ணுமே இல்லை. அதுக்காக போராடுங்க, அது அறிவுபூர்வமா இருக்கும். எங்க தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் கல்லூரி, அதாவது மாணவர்கள் படிக்கிறதுக்கு எய்ம்ஸ் கல்லூரி கொண்டு வாங்க, அதுல வந்து நீங்க ஹாஸ்பிட்டல கொண்டு வாங்க. இதை ஏன் நீங்க இன்னும் கொடுக்காம இருக்கிறீங்கன்னு மதச்சார்பம் இல்லாம அதே மதுரை வாழ் மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு போராடுங்க. அது அறிவுபூர்வமா இருக்கும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு மூட நம்பிக்கைகளுக்காக போராடி உங்களுடைய வாழ்க்கையை அதுக்காக தொலைக்காதீங்க. உத்தரப்பிரதேசத்துல அவங்களுடைய அறிவை மழுங்க செய்து இந்துன்னு சொல்லி எவமெல்லாம் இந்த மக்கள், அதாவது இந்த தலித்துகள், ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழைகள், இவங்க எல்லாத்தையும் நீங்கள் இந்துக்கள்னு சொல்லி அவங்களுடைய மண்டையை மழுக வைத்து அதனால வந்து அவங்க ஆட்சி அமைச்சு கொண்டு போறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வளர்ந்து வரும் சமூகமாக இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக தமிழ் சமூகம் வளர்ந்துட்டு வருது. நம்மளை வந்து இந்த மதம், இந்த கோயில், இந்த சாமி உங்களுக்கு விருப்பம் இருக்குது நீங்க கும்பிடுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது மூட நம்பிக்கை இருக்கிற விஷயங்களை தவிர்த்து விட்டு உங்கள் மன நிம்மதிக்காக போய் சாமி கும்பிடுங்க. மூட நம்பிக்கையை நீங்க கொண்டு வராதீங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கோயில்களில் ஆடு கோழி பலியிடுவது குற்றம், பலியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை மறுபடியும் வாபஸ் பெற்றாங்க. அதுல இந்து கோயில்கள்ல வந்து ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த நம்ம கூட நின்று நமக்காக போராட்ட களத்துல நின்று போராடி ஒவ்வொரு இடத்துலையும் போராடினோம் யாருன்னா இஸ்லாமியர் தான். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொல்றேன், நிறைய இடத்துல நீங்க வந்து இதே மதுரையில, ஏன்னா அங்கதான் வந்து இந்த ஐயனாரை கும்பிடுறது அதிகம். அவங்க கிடா வெட்டி பொங்க போடுறது, பொங்க சோறு வைக்கிறது, கிடா வெட்டி எல்லாருக்கும் விருந்து வைக்கிறது, இல்லை மதுரையில ரொம்ப ஃபேமஸா பண்ணுவாங்க. அப்போ அது செய்ய முடியாது அப்படிங்கிறதுனாலயே அவங்களோடு சேர்ந்து போராடி இஸ்லாமிய சொந்தங்களை நம்ம மறக்கக்கூடாது. நாகப்பட்டினத்துல இன்னொரு விஷயம், சுனாமி வந்ததுல அதிகமா பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டிலேயே நாகப்பட்டினம் தான். இந்த நாகப்பட்டினத்துல நிறைய அழிவு, நிறைய பேர் வீடுகளை இழந்து ரொம்ப தத்தளிச்ச போது அவங்களுடைய தர்காவை திறந்து விட்டு, அவங்களுடைய மசூதிகளை திறந்து விட்டு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து ஒரு வாரம் அவங்களுக்கு எல்லாமே சமைச்சு அவங்களுக்கு தேவைகள் எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்கு செஞ்சு கொடுத்து மக்களை பாதுகாத்தது அதே இஸ்லாமிய சொந்தங்கள் தான். இதுக்கெல்லாம் நம்ம பாதிலா கைமாறா வந்து திருப்பரங்குன்ற மலத்தையே விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இந்த மலை, இந்த மண், இந்த உலகம் எவனுக்கும் சொந்தம் கிடையாது. அவருடைய இடத்துல சாமி கும்பிட்டு அவருடைய நிம்மதியை தேடுகிறார். நீங்க உங்களுடைய இடத்துல சாமி கும்பிட்டு உங்களுடைய நிம்மதியை தேடுங்க. இதுல அசுத்தம் எது, சுத்தம் எது? இதுதான் என்னுடைய கேள்வி. திருப்பரங்குன்றம் மலை மேலே தர்கா வைத்திருப்பது அசுத்தம் என்றால் அப்போ சுத்தம் எது? அப்போ நீங்க நம்பிக்கைங்கிறது மூட நம்பிக்கையை ஆக்குவது, அந்த தர்காவை அசுத்தம் என்று சொல்வது மூட நம்பிக்கை. தர்கா அவருடைய மதத்திற்கு அவருக்கு புனிதம், என்னுடைய மதத்திற்கு எனக்கு புனிதம். என்னுடைய வழிபாட்டு தலத்தை நான் வணங்குகிறேன், அவருடைய வழிபாட்டு தலத்தை அவர் வணங்குவார். மற்றபடி எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சகோதரத்துவம் இருக்கும் அப்படின்னா அது வந்து அறிவுபூர்வமான செய்தி. ஆனா அது அசுத்தம்ங்கிறது
அது தீட்டாயிருச்சுங்கிறது, இது எல்லாம் மீண்டும் 1950 60களில் நம்மளை எல்லாம் அந்த தீண்டத்தகாதவர்கள் இந்த பேசுற இதே இந்துத்துவா கும்பல்கள் தான் இதை களமிறக்குது. இதை நீங்க உணரணும். எல்லோரும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்து வாழ கத்துக்கணும். அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.